டிஃபனுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய குயிக்காக வைக்கக்கூடிய ஒரு சாம்பார் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடி பொடியை நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய தக்காளி 2 எடுத்து அதையும் பொடி பொடியை நறுக்கி கடாயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பக்கம் இது கொதிச்சிட்ருக்கட்டும். அந்த பக்கம் மிக்சியில் கொஞ்சமாக தேங்காய், 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொட்டுக்கடல 1 கப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த விழுத வெங்காயம் தக்காளி கலவையில் ஊற்றி நல்லா ஒரு 3 கொதி விடுங்க. கொதி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சுவையான இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு சாம்பார் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய யூடியூப், ஃபேஸ்புக்லலாம் ஷேர் பண்ணுற ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள்.